அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:18 எடுத்து வாசிப்போம் என்றால் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இந்த சிலுவையின் உபதேசத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். எப்போ அறிகிறோம்? ஆண்டவர் இறந்த நாள்னு ஒன்று வச்சிருக்கிறோம். 3 நாள் அவர் என்ன செய்கிறார்? துக்க நாள் சொல்லி வைத்திருக்கிறோம். அது என்ன சண்டே, ஈஸ்டர், உயிர்த்தெழுந்த நாள், மரித்த நாள் சொல்லி இப்படி நாட்களை வைத்து அந்த நாட்களை மாத்திரம் இயேசு கிறிஸ்து இறந்துட்டார் சொல்லி நினச்சி பார்க்குறோம். அப்படி அல்ல. ஆசீர்வாதம் எது முக்கியம் என்றால் 2 ஆசீர்வாதம் இருக்குது. ஒன்று உலகத்துக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று இந்த பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம். ஆனால் எது மேன்மையானது? பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும் தேடுங்கள், உலக ஆசீர்வாதம் கூட கொடுக்கப்படும். அப்போ இந்த சிலுவையின் உபதேசம் இந்த காலை வேளையில் இதுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? தேவ பலன் நமக்கு உண்டாகிறது, ரட்சிப்பு உண்டாகிறது. 500 கோடி வைத்து ஒருத்தர் சொல்லுகிறான், என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல. அவன் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் என்ன? ஒரு பணக்காரன் அவன் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அவன் ஆசீர்வாதத்தை குறித்து, தண்ணி என் கையில் இருக்கிற வரைக்கும் தண்ணியை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். இதில் எவ்வளோ குடிக்கணும், இப்போது இதில் இருக்குன்னு வைங்க, இதில் தண்ணி இருக்குன்னா இதில் எவ்வளோ அளவுக்கு நான் குடிக்கணும், எவ்வளோ அளவுக்கு இருக்கணும்னு சொல்லி இதை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். ஆனால் தண்ணிக்குள்ளே நான் போயிட்டேன்னா, கடலுக்குள்ளே நான் போயிட்டேன்னா தண்ணி என்ன கண்ட்ரோல் பண்ணும்? நான் தண்ணியை கண்ட்ரோல் பண்ண முடியாது, கடலை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லி 500 கோடிக்கு அதிகமாக, 5000 கோடிக்கு அதிகமாக வச்சுருக்கிற ஒரு பணக்காரன் சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறோம். அப்போ ஆசீர்வாதம் அதிகமாகும் போது, பணம் அதிகமாகும் போது பணம் நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். பணம் அளவாக இருக்கும்போது பணத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணுகிறவர்களாய் மாற முடியும். அதே போல தான் இந்த சிலுவையின் உபதேசம், அது கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது, ஆசீர்வாதத்தை நாடுகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கும். என்ன எப்போ பார் சிலுவையை பற்றியே சொல்கிறாங்க, எப்போ பார் இயேசு இறந்ததை பற்றியே சொல்லுகிறாங்கன்னு என்று. ஆனால் சிலுவையின் உபதேசம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. ஆமேன். அந்த தேவ பலன் நமக்குள்ளே வேணும். ஆமேன். அந்த ரட்சிப்பு நமக்குள்ளே வேணும். பைபிள் காலேஜில் கேட்பாங்க, ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். ஐயோ, ரட்சிக்கப்பட்டனால தானே நாங்கள் பைபிள் காலேஜை படிக்க வந்திருக்கிறோம். அனுதினமும் ரட்சிக்கப்பட வேணும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டியா? அப்போ ரட்சிப்பினுடைய மேன்மை தான் உலகத்தின் உண்ட பெரிதான ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவருடைய இரக்கம்தான் பெரிதான ஆசீர்வாதம். இந்த சிலுவையின் உபதேசம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், தேவ பலனும் இருக்கிறது, பாவத்தினுடைய மன்னிப்பும் இருக்கிறது. இதுதான் உலகத்தில் நம்ம சொல்லுகிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவர் உனக்கு பாவங்களை மன்னிக்கிறார். இந்த காலை வேளையில் யாராவது பாவ உணர்வோடு பாவ மன்னிப்பு பெற வேண்டும், எனக்கு இரக்கம் கிடைக்காத நினைப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் கர்த்தராலே மன்னிக்க முடியும். இந்த பாவ மன்னிப்பை பெறுகிறதற்கு 23 கோடி பேர், அப்புறமேட்டு கணக்கெடு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டிருக்காங்க, 47 கோடி பேர் ஒரு நதியில் போய் அவர்கள் என்ன செய்கிறாங்க, என் பாவம் கழுவப்படணும்னு சொல்லி அந்த தண்ணியில் அவங்க என்ன செய்கிறாங்க, போய் ஸ்நானம் பண்ணிட்டு வராங்க. அதில் வித்தவுட்டில் ட்ரெயினில் போகிறான். அவன் போகிறதே பாவம் மன்னிப்புக்கு, ஆனால் அவன் பாவம் பண்ணிட்டு போகிறான். வித்தவுட்டில் ட்ரெயினில் இடம் கிடைக்காம நியூஸில் பார்த்தா தெரியும், ஜன்னலெல்லாம் உடைச்சி போகிறான். ஏன்? எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்ம சபைக்கு ஒரு நல்ல பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். இந்த காலை வேளையில் நல்ல தேவ பலனை கொடுக்கிறார். அவன் இனியும் பின்வாங்கி போகாதபடி முன்னேறி புதிதாய் நடப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அவர் நமக்கு செய்து முடித்தவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு செய்து முடித்தவராக இருக்கிறார். எனக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த பகுதிக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்கே அவர் செய்து முடித்தவராக இருக்கிறார் என்கிற சத்தியத்தை இந்த உலகத்திற்கு நாம் சொல்ல வேண்டும். ஆமென். பலவீனத்தில் தேவனுடைய வல்லமை பெறுவதற்காக அவர் பலவீனமாய் இருந்த பொழுதும் அவர் சிலுவையிலே மரித்தார். அவர் பலவீனமானவர், அவர் மனுஷராய் வந்தார் இந்த உலகத்திற்கு. அவருக்கு வருத்தம் இருந்தது. இயேசு கிறிஸ்து கடவுள் தானே அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம். அப்போ மனுஷனாக தானே வந்தார். ஆமாம். அவர் மனுஷனாய் வந்தாலும் அவர் நமக்காய் தேவகுமாரனாய் இருக்கிறார். அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. அவர் ஒன்றும் சிலை கிடையாது.
அவர் மனுஷராக இருந்து கண்ணீரிலிருந்து கண்ணீர் வந்த பொழுதும் நமக்காய் மரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சித்தம் கொண்டு அவருடைய பலவீனத்திலையும் அவர் தேவ பலனை பெறுவதற்கு சிலுவையிலே நமக்காய் மரித்தார். அடுத்த காரியம், மரண பரியந்தமும் நம்மளை தாழ்த்தினார். அந்த மரணம் வர வரைக்கும் நம்மளுடைய பாவங்களுக்காக, மீறுதலுக்காக, அக்கிரமங்களுக்காக அவர் தன்னைத்தானே பலியாவதற்கு அவர் என்ன செய்தார்? மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். இந்த உலகத்திற்காக அவர் அவ்வளோ தாழ்த்தினார். நம்மளுடைய அக்கிரமங்கள், நம்மளுடைய மீறுதல்கள், நம்மளுடைய பாவங்கள், அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல கொண்டு போகப்பட்டார். இதுதான் சிலுவையின் உபதேசம். நான் பண்ணுற மீறுதல் கொஞ்சம் நெஞ்சமா? நான் பண்ணுற அநியாயம் கொஞ்சம் நெஞ்சமா? நான் பண்ணுற எல்லா காரியமும் கொஞ்சம் நெஞ்சமா? இதெல்லாம் தராசில் போட்டால் பாவம் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் தராசு கல்லை வைக்க 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 வெயிட் அதிகமாகிட்டே போகும். ஆனால் ஆண்டவர் மொத்தமாய் செய்து முடித்து பாவங்களை நமக்காய் அவர் மறைத்திருக்கிறார். திருவிருந்து கொடுக்கும்போது எதாவது சொல்லுவாங்க, எதுக்கு இந்த சின்ன கப்பில் தரீங்க? நான் செய்கிற பாவத்துக்கு குடமாக கொடுத்தாலே திராட்சை ரசம் என்ன ஆகாது, பத்தாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆண்டவர் செய்து முடித்திருக்கிறார். நம்ம பாவங்களை அவர் கழுவுகிறதற்கு பாத்திரவானாக இருக்கிறார். நம்ம குற்றங்களை கழுவுவதற்கு பாத்திரவானாக இருக்கிறார். 2026 கடந்து போகிறோம். இனியும் பழைய வாழ்க்கையோடு கடந்து போவதல்ல. இந்த சபைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறது. சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கலாம். ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கு இது தேவ பலனாக இருக்கும். இந்த சபையில் இது தேவ பலனாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இது தேவ பலனாக இருக்கும். உங்களுடைய எல்லா வேலை ஸ்தலத்தில் எல்லாவற்றிலும் தேவ பலன் இந்த சபை மூலியமாய் இந்த சிலுவையின் உபதேசம் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்பதில் ஆமேன், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நான் ஒரு நாள் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது, அப்போ ஊழியம்லாம் இல்லை, இப்போது பைபிள் காலேஜ் போக வேண்டிய சூழ்நிலையில் எனக்கு ஒரு பேர் வந்தது, புது சமாதானம்னு சொல்லி பேர் வச்சா என்ன அப்படின்னு சொல்லி. அப்போது எனக்கு ஒரு சபை வரும், அப்போ வந்தால் நான் புது சமாதானம்னு பேர் வைப்பேன். அப்போ நான் இந்த பேரெல்லாம் வச்சுட்டேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொன்னார், இந்த பேரை வைக்காத, சபைக்கென்று வாழ்வின் மாற்றம் என்று வை, டிரான்ஸ்ஃபர்மேஷன் வை. வருகிற ஒவ்வொரு ஜனமும் அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை ஒவ்வொரு வாரமும் உணருவார்கள். நீ இதை வெயின்னு சொல்லி கர்த்தர் என்னோடு கூட திட்டமாய் பேசினார். அதை வைத்த பிறகு அநேகருடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன், வாரம் அவங்க வாழ்க்கையில், மாதம் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகிறதை பார்க்க முடிகிறது. இந்த சிலுவையின் உபதேசம்தான் இந்த சபையிலே கர்த்தர் உங்களுக்கு கற்றுத்தருகிறார். ஆசீர்வாதத்தை அல்ல, இந்த உபதேசத்திற்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஆசீர்வாதம் உங்களுக்கு பின்பாக தன்னாலே அது வந்துவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது ரயில் பெட்டியோட இன்ஜின் மாதிரி. கர்த்தர் உங்களுக்கு ஏசி கோச்சையோ ஸ்லீப்பரையோ இல்லை அன்ரிஸோட ஏதோ ஒரு பெட்டியை உங்களுக்கு தரல. நம்ம என்ன நினைக்கிறோம், எப்படி புக் பண்ணுறோம், ஏதோ ஒரு சீட்டு கிடைச்சா நல்லாயிருக்கும், 4 மாதம் முன்னாடியே அதை நம்ம புக் பண்ணுறோம். கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட சீட்டை தரல, அவர் உங்களுக்கு இன்ஜினே தராரு, ட்ரெயினே உங்களுக்கு தருகிறார். ஆமென். அந்த சிலுவையின் உபதேசத்தை தருகிறார். இந்த உபதேசத்தை இந்த சபையிலிருந்து உங்களுக்கு ஆண்டவர் சொல்லும்போது ஆசீர்வாதமோ பலவீனங்களோ எல்லாம் மாறி இந்த ரயில் பெட்டி என்ஜின் இழுத்து கொண்டே வருகிறது போல உங்களுக்கு எல்லாமே பின்னாடியே வரும் என்பதில் அதில் சந்தேகமில்லை. சிலுவையை சகித்து அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். அந்த தேவன் தான் இந்த காலை வேளையிலே நம்மை ஆராதித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிறோம். அந்த இடத்துல ஆண்டவருடைய மகிமையை உணர்கிறோம். சகிக்கிறார் சிலுவையை. ஏன் என்பதற்காக, நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்காக. அவர் பாவங்களை சிலுவையில் சுமந்தார், அவருடைய தழும்புகளினாலே குணமானோம் என்று சொல்லி வசனம் இருக்கிறது. நம்மளுடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்திருக்கிறார். நானே பாவி, நான் போய் எப்படி பாட்டு பாடுவேன்? நான் ஆரம்பத்தில் அப்படி தான் நினச்சேன். நம்மளே பாவி, நம்மளே போய் பாட்டு பாட சொல்கிறாங்களே, நம்மளே பாவி, நம்மளை போய் இப்படி இருக்க சொல்கிறாங்களே. இல்லை, நம்மளுடைய பாவங்களுக்காக தான் அவர் என்ன செய்திருக்கிறார், சிலுவையிலே ரத்தம் சிந்தி இருக்கிறார். அதனால் இதை குறையாக வைத்து சபையிலையும் ஊழியத்திலையும் நாம் பின்வாங்கக்கூடாது. இதுதான் பிசாசனுடைய தந்திரம். நீ ஏன் குற்றவாளியாக இருக்கிற, நீ போய் முன்னாடி பாட்டு பாடுறியா, இப்படி தான் பிசாசு நம்ம எண்ணங்களில் கொண்டு வருவான். நீ ஏன் ஒழுங்கில்லை, நீ சபைக்கு போறியா, நீ போய் என்ன செய்ய போகிற, இப்படின்னு தான் சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் பாவிகளை நேசிப்பதற்காக வந்திருக்கிறார். சபை நீதிமான்களுக்கு அல்ல, பரிசுத்தவான்களுக்கு சபை அல்ல. சபை
பாவிகள் மனம் திரும்புவதற்கு சபை. இன்றைக்கு இந்த உலகத்தோடு நாம் வாழுகிறோம். சில நேரத்தில் கரைப்படுகிறோம், சில சூழ்நிலையில் பொய் சொல்லுவோம், சில சூழ்நிலையில் நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை கடந்து போவோம். ஆனால் இதை வைத்து சபையை விட்டு பின்வாங்குவதற்காக அல்ல, சிலுவையின் உபதேசம் உங்களை தேவன் அண்டையிலே நடத்தும் என்பதில் அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எனக்காக செஞ்சிருக்கிறார், ஆமென். நமக்காக செஞ்சிருக்கிறார், இந்த சபைக்காக செஞ்சிருக்கிறார், ஆமென். பிறக்க போகிற பிள்ளைகளுக்காக செஞ்சிருக்கிறார், ஆமென். நம்மளுக்கு பிறந்த நம்மளுடைய சந்ததிக்கு கூட அவர் செய்து முடித்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது, ஆமென். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஏன் ஜனங்களால் ரொம்ப புஷ் பண்ணி தேவனுடைய சபைக்குள்ளே வர முடியலை என்றால், அவங்களுக்குள்ளே இருக்கிற குற்றங்களும் குறைகளும் அவங்கள பலவீனப்படுத்தி அவங்கள சபைக்குள்ளே ஜெபிக்காதபடி என்னால் பண்ண முடியாது, என்னால் செய்ய முடியாதுன்னு அப்படி நினைக்கும்போது அவர்களால் செய்ய முடியாமல் இருக்கிறது. ஆனால் சிலுவை பற்றின உபதேசம் உங்களுக்கு, ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் அது ஊழிய செய்கிறது மாத்திரமல்ல, வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு ஒரு தேவ பலனாக இருக்கும், பண காரியங்களில் உங்களுக்கு ஒரு தேவ பலனாக இருக்கும். எல்லாவற்றிலும் இது ஒரு தேவ பலன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் அதை தான் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார். சிலுவை பற்றின உபதேசம் ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கு அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லி, அதனால் சிலுவையை வைத்து நம்ம என்ன செய்யணும், ஆராதிக்கிறதல்ல. சிலுவையை பற்றி பேசினோன்னே சிலுவையை கொண்டு வந்து வைக்கிறதில்ல. நமக்கே ஒரு ரீஃபர் கட்டை தான் வெளியில் சும்மா அடையாளத்துக்கு சிலுவை, சர்ச்சுன்றனால சிலுவையை அதை எடுத்து வச்சிருக்கிறோம். சிலுவையை கும்பிட்றதில்ல, சிலுவையை பச்சை குத்துறதில்ல, சிலுவையை டாலராக போடுறதில்ல. அதை பற்றின உபதேசத்தை அறிந்து தேவ பலனை நம்மளுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். இந்த ஊழிய ஸ்தலத்தில் சில வேளையில் எனக்கு தோணும், எப்படி என்றால், நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப பலவீனமாக இருக்கிறோம், ஆனால் கர்த்தர் சொல்லுவார் கிடையாது, தேவ பலனிலே நம்மளை என்ன செய்வார், ஆட்கொள்ளுவார். ஐ நேற்றுலாம் பார்த்திங்கன்னா நிறைய வேலை, நிறைய காரியம் ஓடிக்கொண்டே இருந்தேன். ஒரே டயர்ட்னஸாக இருந்தது. ஆனால் எனக்குள்ள யோசனை, ஒருவேளை பிரசங்கத்துக்கு வேறு யாராவது கொண்டு கொடுத்துருவோமான்னு. தேவ பலன் நமக்குள்ளே கிரியை செய்யும். அவர் செய்து முடித்திருக்கிறார், அந்த பலனை நமக்கு தருகிறார். இதே பலன்தான் உங்கள் வேலை காரியத்திலும் எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறவராக இருப்பார். நாம் செய்து முடித்தால் கர்த்தர் நமக்கு செய்து முடிக்கிறவராக இருக்கிறார், ஆமென். ஒரு பக்கம் அவர் செய்து முடித்து விட்டார், இன்னொரு பக்கம் நாம் செய்து முடித்தால் நமக்கு ஆண்டவர் செய்து முடிக்கிறவராக இருப்பார், ஆமென். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் தியானிப்போம். ஆண்டவர் எப்படி அந்த இடத்துல ஒரு நபரை குறித்து பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். செய்து முடிக்க முடியவில்லை. இன்னைக்கு அநேகர்னால வேலையை சரியாக செய்து முடிக்க முடியல, வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ முடியல, சந்தோஷமாக வாழ முடியல, நல்ல ஒரு மன ரம்மியமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ முடியல, லாபமான வாழ்க்கையை வாழ முடியல. ஏனால் செய்து முடிக்காததனால் செய்து முடிக்காமல் இருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இந்த ஒருவன் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. இவன் ஒன்றும் சாதாரண ஆள்லாம் கிடையாது. நல்ல ஐஸ்வர்யவான், நல்ல பணக்காரன். அவன் வீட்டில் ஆஸ்தி இருந்தது, அந்தஸ்து இருந்தது, வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. சாதாரண ஆள் கிடையாது இது. அவன் எல்லாவற்றையும் அனுபவிச்சுட்டான். அவனுக்கு அனுபவிக்கிறதுக்கு இன்னும் பணம் இருக்குது. கோடீஸ்வரர். இப்படிப்பட்ட கோடீஸ்வரர் வந்து இயேசு அந்த இடத்துல போகும் பொழுது, வழியில் போகும்போது, அந்த வழியில் போகிற இயேசுக்கிட்ட இந்த பணக்காரன் என்ன கேட்குறான்னா, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இவனுக்கு சத்தியமும் தெரிந்திருக்கு. அப்படி என்றால் சபைக்கு கொடுக்குறான், ஊழியத்துக்கு நல்லா கொடுக்குறான், நல்ல ஊழியத்துக்கு, சபைக்கு, கோயிலுக்குன்னு அள்ளி கொடுக்குறான். ஆனாலும் அவனுக்குள்ள ஒன்று இருக்குது, இந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நான் போவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த காலை வேளையில் சிலுவையின் உபதேசம் தெரியாதவர்களுக்கு அது பைத்தியம்,
ஆனால் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவ பலன் நித்திய ஜீவனை தரும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு வீட்டை வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அது பரலோகத்திலே உண்டாகி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எனக்கு இங்கே சொந்த வீடு இல்லை, இது இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த வீட்டை அவன் எதிர்பார்க்கிறான். ஏன்னா மாளிகை வீட்டில் இருந்து நல்ல ஒரு வீட்டில் இருந்து அவனுக்கு பழகி போயிடுச்சு. அதனால தான் அவன் திரும்பியும் கேட்குறான், நான் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் அனுபவித்த பிறகு அவன் கேட்குறான், அனுபவிக்கிறவன் கேட்குறான், நித்திய ஜீவன், நித்தியமான ஒரு வாழ்க்கை, சாகாத ஒரு வாழ்க்கையை பரலோகத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் எதை நம்பி இருக்கிறோம்? அந்த சாதாரண அந்த வாழ்க்கை அல்ல, மகிமையான அந்த வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் ஒரு நாள் பிரவேசிப்போம் என்று சொல்லி, இதை சுதந்திரித்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல அவன் கேட்கிறதை பார்க்க முடியும். இந்த காலை வேளையில சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம். ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கும் இந்த சபைக்கும் தேவ பலனாய் இருக்கிற அந்த வார்த்தை செய்து முடித்தால் அவர் உங்களுக்கு செய்து முடிப்பார். அவர் செய்து முடித்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்போ இவன் செய்து முடிக்கணும். அதுக்கு தான் இவன் அந்த கொஸ்டினை கேட்குறான். இவன் செய்து முடிச்சுட்டா ஆண்டவர் இவனுக்கு செய்து முடிப்பார். அதனால தான் இவன் என்ன செய்கிறான், நான் எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டேன், ஆனாலும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் இவனால் செய்ய முடியல. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம் என்றால் 20வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன். நான் களவு செய்யவில்லை, 10 கட்டளையும் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லுகிறான். விபச்சாரம் செய்யவில்லை, களவு செய்யவில்லை, திருடவில்லை, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறேன், எல்லாமே நான் சிறு வயது முதல் கடைபிடித்து கொண்டு இருக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்தே எல்லாவற்றையும் நான் கீழ்ப்படுகிறேன். ஆனாலும் நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்? இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாவற்றையும் கடைபிடித்து இருக்கலாம். இவனை போல இவன் சிறு வயதிலிருந்து எல்லாவற்றையும் கடைபிடித்தான். நீங்களும் உங்கள் சிறு வயதோ, வாலிப வயதோ, இல்லை பெரிய வயதோ, எல்லாவற்றையும் கடைபிடித்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிற அடுத்த காரியத்தை பாருங்கள். இயேசு சொல்லுகிறார், 21வது வசனம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அவனுக்கு பதில் தருகிறார். எல்லாவற்றையும் நான் கடைப்பிடிக்கிறேன் ஆண்டவரே, அதிகாலை ஜெபத்துக்கு நான் வந்துடுறேன், உபவாச ஜெபத்துக்கு நான் வந்துடுறேன், என் சிறு வயதிலிருந்து நான் சபைக்கு வந்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறான். குறைவில்லாத ஒரு மனுஷர் கிடையாது, நல்லவரே அப்படின்னு இவன் சொல்லுகிறான். அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவை தவிர ஒருவன் நல்லவர் இல்லை, நீ அப்படி சொல்லாத அப்படின்றார். யாராவது நீங்கள் நல்லவங்களை பார்த்துருக்குறீங்களா? ஒரு மாதம் என் கூட இருங்க, என் வீட்டில் இருங்க, என்ன இந்த பாஸ்டர் இப்படி பேசுகிறாரு, இப்படி இருக்கிறான்னு நினைப்பீங்க, அப்படி தானே? எங்கள் வீட்டில் வந்து இருங்க அத்தை, நான் உங்களை பார்த்துக்கிறேன். பார்த்துப்பீங்க. எத்தனை நாள்? ஒரு வாரம் நல்லாயிருக்கும், 2 வாரம் நல்லாயிருக்கும், 3வது வாரம் இன்னும் இந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்குது. குறை இல்லாத ஒரு மனுஷன் கிடையாது. என் கூட வேணால் இருக்கிறீங்களா? ஒரு மாதம் இருந்து பாருங்கள். என்னுடைய எல்லா காரியமும் என்ன செய்யும்? இன்னும் இந்த பாஸ்டர் குறையாக இருக்கிறது. உலகத்தில் இருக்க எந்த மனுஷனுக்கும் குறை இருக்குது. குறை இல்லாத மனுஷன்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட நிறைவான மனுஷன் கிடையாது. அதனால தான் ஸ்டாலின் எவ்வளோ நல்லவர் நம்ம முதலமைச்சர் சொன்னால் எதிர்கட்சின்னு ஒருத்தரை வச்சுருக்கிறாங்க. எதுக்கு? குறையெல்லாம் சுட்டி காட்டுகிறதுக்கு எதிர்கட்சின்னு ஒரு பொறுப்பை கொடுத்து சட்டமன்றத்தில் வச்சுருக்கிறாங்க. தேவன் ஒருவரை தவிர இந்த உலகத்தில் நல்லவர் ஒருவனும் இல்லை. இவன் எல்லாவற்றையும் நான் சிறு வயதுலேருந்து கடைப்பிடிக்கிறேன். சின்ன வயசில் சண்டே கிளாஸ் போயிருக்கிறேன். அவன் சொல்லுகிறத இப்படி எடுத்து பாருங்கள். என் சொத்தெல்லாம் விற்று நான் சபைக்கு கொடுத்துருக்கிறேன், எல்லாமே செஞ்சுருக்கிறேன். ஆனாலும் அவனிடத்தில் இயேசு அன்பு கூறுகிறார். இந்த காலை வேளையில் நமக்குள்ள குறைகள் இருக்கும்.
இல்லாமலாம் கிடையாது. இல்லாமல் இருந்தால் நமக்கு இங்கே வேலை இல்லை. நாம் பரலோகத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டுருவோம். நமக்கு இங்கே நல்லவனாக இருக்கும்போது இங்கே எதுக்கு வேலை? நல்லவனுக்கு இங்கே என்ன வேலை இருக்குது சொல்லுங்கள்? ஒரு வேலையும் இல்லை. அவன் ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியதான். அப்போ எதற்கு இந்த பூமியில் வைத்திருக்கிறார்? ஆனாலும் நம் பேரில் ஒரு குறைவு உண்டு என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இவனை பார்த்து சொல்லுகிறார், இவன் பணக்காரன். இந்த பணக்காரனை பார்த்து அவர் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உனக்குள்ளே ஒரு குறைவு இருக்கிறது. இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிற சில குறைவுகளை நான் அறிவதில்லை, ஆனால் தேவன் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. நம்ம எங்கே போனாலும் அவருக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணாலும் ஆண்டவருக்கு தெரியும். இந்த பரலோகத்தில் ஒரு கேமரா வச்சுருக்கிறார். நம்ம இதில் சொன்னார், அந்த கேமரா நம்மளை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற குறைவை மாற்றுவதற்காக தான் சிலுவை பற்றின உபதேசம். அது கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம் போல இருக்கலாம், ஆனால் அந்த சிலுவையின் உபதேசம் ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கு அது தேவ பலனாய் அமைந்திருக்கிறது. ஆமென். உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விட்டு தரித்திரக்கு கொடுன்றார். ஒரு பணக்காரனை பார்த்து உனக்கு இருக்க எல்லாத்தையும் கொண்டு போய் அவனால் கொடு, நான் வாழ முடியுமா? அவனால் வாழ முடியாது அவனால். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷங்கள் உண்டாகும். ரகசியத்தையும் சொல்கிறார். நீ செய்து முடித்தா ஆண்டவர் உனக்கு செய்து முடிப்பார். இதுதான் இதுக்குரிய ஆழமான சத்தியம். நீங்கள் செய்து முடித்தால் கர்த்தர் செய்து முடிக்கிறார். உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு நீ என்ன செய்? தரித்திரத்திற்கு கொடு, தரித்திரமாக இருக்கிறவங்களுக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். இவனால் செஞ்சு முடிக்க முடிஞ்சுதா? ஆனால் 22வது வசனத்தை வாசிப்போம். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடு போயிட்டான். என் சொத்தெல்லாம் இந்த பாஸ்டர் என்ன பண்ணிட்டார்? வாங்குறாரு. ஆமாம், அவன் அப்படி தான் நினச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினச்சிருப்பீங்க தெரியல. அவன் அப்படி தான் அதை தான் பார்க்குறான். துக்கத்தோடு போய்விட்டான். இயேசுவின் இடத்துல வந்தால் சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், அற்புதம் நடக்கும். இயேசு கிறிஸ்துவ வந்தால் துக்கம் கிடைத்திருக்கிறது. யாருக்கு? இந்த பணக்காரனுக்கு. அவன் துக்கத்தோடு போகிறான். ஏன்? செய்து முடிக்க முடியவில்லை அவனால். அதனால தான் கர்த்தர் அந்த முன்னாடி வசனத்தில் சொல்கிறார், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வான்றுகிறார். நீ சிலுவையை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்பற்றி அவருக்குரியதாய் மாற வேண்டும். ஆமென். எல்லாவற்றையும் விட்டு கொடுத்துட்டு வா அப்படின்னு அவன்கிட்ட சொல்லணும். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளனா இந்த வார்த்தைகளை கேட்டு மனசு உடைஞ்சு போயிட்டான். அவனால் கொடுக்க முடியல. இன்றைக்கி இது ஆண்டவருக்காக கொடுக்க முடியுமா? ஆஸ்தியே அல்ல, கர்த்தர் அவன் ஒரு ஐஸ்வர்யவான் என்பதனால அவனுக்கு ஆஸ்தியை கேட்டார். ஆனால் நம்மளிடத்தில் எண்ணி பாருங்கள், ஆண்டவர் நம்மிடத்தில் என்னத்தை கேட்கிறார்? ஜெபத்தை கேட்கிறாரா? உங்ககிட்ட எதை கேட்கிறார் ஆண்டவர்? உங்ககிட்ட நான் இருதயத்தை கேட்கிறாரா? அவர் பொன்னையோ வெள்ளியையோ கொண்டு வந்து எனக்கு கொடு என்று சொல்லலை, உன்னை எனக்கு கொடுன்னு தான் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். இந்த சிலுவையின் உபதேசம் என்ன சொல்லுகிறது? அவர் மரித்து ஆமென் நமக்காய் வெற்றி சிறந்திருக்கிறார். தேவ பலன் உங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருக்க வேண்டும். ஆமென். இவன் மனமுடைந்து போயிட்டான். என்னால் கொடுக்க முடியாது. அவனால் செய்து முடிக்க முடியவில்லை. அவன் செய்து முடித்திருந்தால் ஆண்டவர் சொன்னது போல பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். நீங்கள் இங்கே செய்கிற காரியங்கள் எல்லாம் பரலோகத்தில் ஒரு பொக்கிஷம் உண்டாயிருக்கிறது. நீங்கள் தேவனுக்காய் எதை விட்டாலும் அது எல்லாம் கர்த்தர் பரலோகத்தில் மகிமையாய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவர் அதை சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். செய்ய முடிக்க முடியாததை பார்க்க முடிகிறது. 27வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாதது அல்ல என்று சொல்லி, தேவனாலே எல்லாம் கூடும். ஆண்டவர் சொன்னால் அது நடக்கும். கர்த்தர் சொன்னால் அது நடக்கும். இன்றைக்கு தருவேன் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருவார். அவர் கடந்து போகிறவர் அல்ல. பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், பரலோகத்தில் நல்ல காரியங்களை சேர்த்து வையுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு செய்து கொடுக்கிறார். நாம் செய்து முடித்தால்
நமக்கு செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். ஆஸ்தியை கொண்டு வந்து ஆண்டவர் கேட்கிறதல்ல. ஆமென். அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும் என்றால் 28வது வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரம். அப்பொழுது பேதுரு 28 இதற்கு 28ல் பேதுரு கேட்கிற, அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினார். இதோ எல்லாவற்றையும் நான் உமக்காக விட்டேன். என்னுடைய ஒருத்தர் வந்து ஒரு வாலிபன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது, நீ எதை விட்டுட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது, ஒரு சில பேர் 1 லட்ச ரூபா ஒருத்தர் மாத சம்பளம் வாங்கிட்டு இருந்தான். என்னோட கூட பைபிள் காலேஜில் படித்த இன்றைக்கி ஒரு பாஸ்டராக இருக்கிறான் பெங்களூரில், என்னுடைய நண்பர். 1 லட்ச ரூபா மாத சம்பளம் ஆண்டவருக்காக ஆண்டவர் ஊழியத்துக்குன்னு அழைச்ச பொழுது அந்த 1 லட்ச ரூபா சம்பளத்தை விட்டுட்டு அவன் என் கூட படிக்க வந்தான். அவன் 3 வருஷம் படித்தா இன்றைக்கி ஒரு பாஸ்டராக இருக்கிறான். இதுதான் அங்கே பேதுரு கேட்குறான், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. ஒருத்தன் அவங்க வீட்டில் யாருமே ரட்சிக்கப்படலை, அவன் ஒரு ஆள் மட்டும் ரட்சிக்கப்பட்டான். அவன் ஒரு ஆள் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சார். அந்த குடும்பத்தை அவன் விட்டுட்டு ஆண்டவருக்காக வந்தான். இன்றைக்கி அவங்களும் ஊழியம் செய்கிறத பார்க்குறோம். எல்லாவற்றையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்தோமே. பேதுரு சொல்லுகிறான், வலையை விட்டுட்டு வந்தனே, என் பிஸ்னஸை விட்டுட்டு வந்தனே, நல்ல மீன் பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருக்கிறேன், நல்ல கடலில் வலை பிடிச்சிட்டு இருக்கிறேன், மீனவனாக இருக்கிறேன், என் வேலையை விட்டுட்டு நாங்கள் உம்மை பின்பற்றி வந்தோமே என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறான். இன்றைக்கி ஆண்டவருக்காக நீங்கள் எதை விட்டாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒருத்தர் மட்டும் சொன்னான், நான் ஒரு பொண்ணை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னா. அப்புறம் உனக்கு ஆண்டவர் நல்ல பொண்ணை கொடுப்பாரு. காதலை விட்டுட்டு வந்திருக்கானா ஆண்டவருக்காக. எதையோ கர்த்தருக்காக அவன் விட்டுட்டு வந்திருக்கிறான். அது எவ்வளோ ஒரு தன்மையை பாருங்கள். ஏதோ ஒன்று ஆண்டவருக்காக நம் எதை விட்டுட்டு வந்தாலும் ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. நல்ல வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவரை உமக்காக நான் இதை விட்டுட்டேன், சரி இருக்கட்டும், உமக்காக இந்த வேலையை நான் விட்டுட்டேன், பரவாயில்ல. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது ஆமென் மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும். பாருங்க என்னென்னலாம் விட்டுருக்க வேண்டியது இருக்க வேண்டியது பாருங்க. தாயை விட்டுருக்கிறேன். என் தகப்பனாருடைய தாய் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க, இன்றைக்கி அவங்களுடைய சகோதரர்கள் ரட்சிக்கப்படாதவங்க. ஆனால் இயேசுவுக்காக அவங்க விட்டாங்க. ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். நம்ம எதை விட்டுருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்காக. கவலைப்படாதீங்க. ஆண்டவர் பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்து முறைப்படி எங்கள் அப்பாவுடைய அம்மாவை அடக்கம் பண்ணணும். சகோதரர்கள் எல்லாம் இந்து முறைமைகள் உடையவர்கள், அவங்க எல்லாம் இந்த வழக்கத்தின்படி தான் அடக்கம் பண்ணணுன்றாங்க. இப்போ எங்கள் தகப்பனாரை கூப்பிட்டு நீ இந்த முறைப்படி தான் நீ அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என் நிமித்தமாவது நீ தாயாவது விட்டாலும், எங்கள் அம்மாவை நான் பார்க்கலனாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்ய மாட்டேன், இதில் நான் கை வைக்க மாட்டேன்னு சொல்லி வைராக்கியமாக இருந்தாங்க. இதெல்லாம் எதற்காக? அவங்க சகோதரர்கள் அவர்களை பகைத்தார்கள். இன்றைக்கும் பேச மாட்டாங்க அவ்வளோவா. ஏன்? நாங்கள் கிறிஸ்டின்குள்ளே போயிட்டோம். ஒரு பொண்ணு வந்து இவளை கிறிஸ்டினாக மாற்றிட்டா, நல்லா இருந்தான், கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்னு கிறிஸ்டினாக மாற்றிட்டான், ஞானஸ்தானம் எடுக்க வச்சுட்டான், இயேசு இயேசுன்னு சொல்ல வச்சுட்டான், அல்லேலூயான்னு சொல்ல வச்சுட்டான். என் நிமித்தமாக நீங்கள் சொல்லப்பட்டிருக்கு, வீட்டையாவது குடும்பத்தை விட்டு வந்திருக்கலாம், சகோதரையாவது அண்ணன் தம்பி நண்பர் யாரையோ, சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது. சில குடும்பத்தில் மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, கணவர் நல்லா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் மனைவி நிமித்தம் விட்டுட்டு ஆண்டவரை என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறாங்க. பிள்ளைகளையாவது, எல்லாத்துக்கும் மேலே நிலங்களையாவது. ஏதாச்சும் உறவுகள், ஆண்டவர் உறவுக்குள்ளே நிலத்தையும் சொல்லுகிறார், இடத்த. ஒருவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட பிறகு
குடும்பத்தில் ஷேர் வருது. இப்போ என்ன செய்கிறாங்க, இப்போ அதோட வேல்யூ 1 கோடி, மாடம்பக்கம் பகுதியில் இப்போ அது 1 கோடி. இந்த நபர் சொல்லுகிறார், என் குடும்பத்தில் சொல்லுகிறாங்க, உனக்கு ஷேர் வேணும்னா இயேசுவை விட்டுட்டு நீ மறுபடியும் என்ன செய், நம்மளோட இணைஞ்சிக்கோ, உனக்கு 1 கோடி ஷேர் இருக்குது. சும்மா கிடையாது, நல்ல லேண்டு. நம்ம என்ன செய்வோம், சரி வரேன்னு சொல்லியாச்சும் கேட்டுட்டு இப்படி சொல்லுவாங்க, ஞானமாக நடந்துக்கோ, அவங்ககிட்ட பொய் சொல்லியாச்சும் வாங்கிட்டு அதை நீ சபைக்கு கூட கொடுத்துக்கலாம், இப்படி ஞானமாக நடந்துக்கோ. என் நிமித்தமாவது நிலங்களையாவது, அவர் சொன்னார், எனக்கு இடம்லாம் வேண்டாம், நீ வச்சுக்கோ அந்த 1 கோடி இடத்த, கர்த்தர் எனக்கு என்ன செய்வார், நிலத்தை கொடுப்பார், கொடுக்கலனாலும் ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே வைராக்கியமாக இருந்தார். இவங்களுக்கு இங்கே லேண்டு கிடையாது, பொக்கிஷம் பரலோகத்தில் அவர்களுக்கு இருக்கிறது. அவர் நிமித்தம் நீங்கள் எதை வேணால் விடுங்க, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். 30வது வசனத்தை வாசிப்போம். இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே ஆமென் நித்திய ஜீவனை ஆண்டவர் என்ன செய்கிறார், அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு இந்த காலை வேளையிலே உங்களுக்கு சொல்லுகிறார். நிச்சயமாய் ஆண்டவர் எடுத்தவுடன் அங்கே சொல்லுகிறார், ஆமென், 100 தனையா என்று அங்கே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 தனையாக. இன்னைக்கு தான் நம்ம 100% சொல்லுகிறோம். கர்த்தர் அப்பொழுதே சொல்லிட்டார், 100% நீங்கள் உங்கள் ஊரை விட்டு வந்திருக்கலாம், உங்களுடைய நிலத்தை விட்டு வந்திருக்கலாம், குடும்பத்தை விட்டு வந்திருக்கலாம், உறவினரை விட்டு வந்திருக்கலாம், எதை விட்டு இயேசுவுக்காக நீங்கள் வந்திருந்தாலும் உங்களுக்கு 100 தனையாய் பலன் கர்த்தர் பரலோகத்திலே உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதிலே சந்தேகம் வேண்டாம். உடனே நம்ம கேட்கலாம், அது ஏன் பரலோகத்தில் தரணும், ஏன் இங்கேயே தரலாமே. இங்கு பாடு நமக்கு அனுபவிக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான், ஆனால் பரலோகத்தில் மகிமையான காரியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார், மகிமையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் செய்து முடித்தால் கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிக்கிறவராக இருப்பார். அவர் செய்து முடித்திருக்கிற தேவன். அதனால தான் தைரியமாய் சொல்லுகிறார், நீங்கள் அவருக்காக எதை விட்டிருந்தாலும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை அவர் விதமாய் ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவர், ஒரு நல்ல ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார். ஊழியத்துக்கு வரும்போது எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் வருகிறோம், ஆனால் எதை நம்பி வருகிறோம், பணத்தையோ பேரையோ புகழையோ ஆட்களையோ அல்ல, தேவனை நம்பி வருகிறோம். நீங்கள் செய்து முடித்தால் கர்த்தர் நமக்காக செய்து முடிக்கிறவர் இருப்பார். சிலுவை பற்றின உபதேசம் உலகத்தில் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம் போல தோணலாம். என்ன இவங்க சிலுவையை பற்றி பேசுகிறாங்க, இயேசு இறந்ததை குறித்து பேசுகிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்படுகிற இந்த சபையில் இருக்கிற உங்களுக்கு இது தேவனுடைய பலனாய் உங்களுக்கு இருக்கிறது. அவர் எலும்புகளை நிலமுள்ளதாய் மாற்றுவார். மரித்த எலும்புகளை அவர் தட்டி எழுப்பி உயிர் கொடுக்க முடியும். அந்த தேவன் சொல்லுகிறார், சிலுவையின் உபதேசம் நான் உனக்காக செய்து முடித்திருக்கிறேன், உன் பாவங்களை செய்து முடித்திருக்கிறேன், உன் குற்றங்கள் அக்கிரமங்களை செய்து முடித்திருக்கிறேன், நீ எனக்காக என்ன விட்டுக்கொண்டு சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்பாக நீர் வந்திருப்பாய் என்றால் கர்த்தர் சொல்லுகிற மறுமையிலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு இது தெரியாது, இப்பொழுது இது தெரியாது, ஆனால் ஒரு நாள் வரும், கர்த்தர் இந்த மேகத்தின் நடுவிலே நம்மளை கொண்டு போய் மறுமையிலே நம்மளை ஆசீர்வதிக்கும் போது அது நிச்சயமாய் அதை தெரியும் என்பதிலே ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இவனால் செய்து முடிக்க முடியவில்லை. அவன் துக்கத்தோடு போய்விட்டான். பார்த்தீங்களா, அவன் துக்கத்தோடு போயிட்டான். இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஒரு நபரை கூப்பிட்டு உங்கள் இடத்துல உங்கள் ஆஸ்திகள்லாம் இந்த சர்ச்சு பேரில் எழுதி வச்சுட்டு போக அப்படின்னு போயிடுவீங்களா? போயிடுவீங்களா? நான் கேட்கல, சொல்கிறேன். உங்கள் ஆஸ்தி இருக்குது, இந்த சர்ச்சு பேரில் நீங்கள் எழுதி வச்சுட்டு போங்கண்ணா, போக மனசு வருமா? தேவனுக்குள்ளே ஒருவன் இருப்பான் என்றால் ஆஸ்தி என்னை ஆசீர்வதிக்காது, தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற வைராக்கியம் அவனுக்குள்ளே இருக்கும். ஆமேன். கொடுக்கறதுனாலையும் நம்ம கெட்டு போகிறதில்ல, அந்த ஆண்டவருக்கு கொடுத்ததுனாலையும் நம்ம கெட்டு போக போகிறதும் கிடையாது. ஆமேன். அதுக்காக உங்கள் ஆஸ்தியெல்லாம் நான் கேட்கறதில்ல, கேட்பதில்லை, சொல்லுகிறேன். தேவனுக்காக எதை நம் வைராக்கியமாய் கொடுத்தாலும் கர்த்தர் மறுமையில் நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். என்னை ஒருத்தர் கேட்டார், ஒரு ஐஸ்வர்யவான் தான் அவர், உங்கள் சபைக்கு நான் இதெல்லாம் வாங்கி கொடுத்தா என் பேரை கல்வெட்டில் சபையில் போடுவீங்களான்னு கேட்குறார்.
அவர் பேர் என்ன பண்ணணுமா? கல்வெட்டில் இங்கே போடணுமா? அவர் வாங்கி கொடுத்தாருன்னு. இங்கே கல்வெட்டில் எல்லாம் போட முடியாது. தேவன் பரலோகத்தில் நல்ல ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். சிலுவையை பற்றின உபதேசம் இந்த சபையில் உங்களுக்கு தேவ பலனை கர்த்தர் இந்த காலை வேளையில் தருகிறார். ஆமென். நம்ம ஆண்டவரிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். கடைசியாக நோவாவுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ என்ன செய்யணும்? பேழையை கட்டணும் அப்படின்னு செய்து முடித்தால் ஆண்டவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஆதியாகமும் 6:22 வாசிப்போம். கடைசியாய் ஆதியாகமும் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமும் 6:22 வாசிப்போம். நோவாவுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆமென். செய்து முடித்ததை பாருங்கள். இவ்வளோ நேரம் ஒரு ஐஸ்வர்யவான் செய்து முடிக்காததை பார்த்தோம். செய்து முடித்தவனை பாருங்க. ஆதியாகமும் 6:22. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அவ்வளோதான். நோவா அப்படியே செய்தான். நினச்சி பாருங்க. இப்போ நோவா ஒரு கார்பெண்டர் கிடையாது. ஆனால் கார்பெண்டராக வச்சுக்கோங்க. ஆண்டவர் ஒரு பிளான் தரார். நீ இப்படி தான் பேழையை கட்டணும், இந்த பக்கம்தான் ஜன்னல் வைக்கணும், இந்த பக்கம் தான் கதவு வைக்கணும்னு ஒரு பேழையை கட்ட சொல்கிறார். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? நான் சொல்லவா? வாஸ்துப்படி இப்படி வைக்கக்கூடாது ஆண்டவரே, இந்த பக்கம் தான் வச்சுருக்கணும், ஏன்னா காற்று இப்படி தான் வரும். இல்லைன்னா என்ன சொல்லியிருப்போம்? அப்படி இல்லை ஆண்டவரே, ஜன்னல் இந்த பக்கம் பார்த்து வச்சாதான் காற்று இப்படி உள்ளே வரும். நாளைக்கு நீங்கள் மிருகத்தெல்லாம் ஏற்றினாலும் மிருகத்துக்கு காற்று ஓட்டம் எப்படி வரும்? இப்படி தான் வரும். அப்படி தானே சொல்லியிருப்போம். அவர் சொல்லுகிறார், இந்த பலகையில் இதை செய்கின்றார். அந்த பலகை மிதக்குமா? நோவாவுக்கு தெரியுமா? தெரியாது. நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? இதோட ஒரு நல்ல மரம் இருக்குது, அது நல்ல குவாலிட்டியாக இருக்கும், அந்த மரம் என்ன செய்யும்? இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதை பண்ணலாம். கர்த்தருக்கு ஆலோசனை கொடுப்போம். அவன் சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தான். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்து முடியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், 2 மிருகமாக ஏற்று அப்படின்ற. நம்ம ஏற்றிருப்போமா? ஏற்றிருப்போம். நல்ல அழகான நாய்க்குட்டி ஏற்றிருப்போம், நல்ல நாய் ஏற்றிருப்போம், நல்ல சேவல் ஏற்றிருப்போம். சிங்கத்தையும் கரடியெல்லாம் ஆண்டவர் ஏற்ற சொல்கிறார். இதெல்லாம் வேண்டாம். அவருக்கு ஆலோசனை சொல்லியிருப்போம். இதெல்லாம் அசிங்கம் பண்ணிச்சுன்னா யார் அள்ளி போடுறது? நீங்கள் வேறு தண்ணியை போட்டை வேறு விடுறேன்றீங்க, ஷிப்பை. நான் இதெல்லாம் எந்த தண்ணியில் கலக்க முடியும்? அப்படி தானே நம்ம ஆலோசனை சொல்லுவோமா மாட்டோமா? கர்த்தர் இப்போ நமக்கு சொல்லுகிறார் ஒரு ஆலோசனை, இந்த இடத்துல இப்படி செய்யுன்னு சொல்லி. ஆனால் நம்ம இடத்துல இன்றைக்கி இன்ஜினியர் வரல. இன்ஜினியர் என்ன சொல்லுவார்? இல்லை பாஸ்டர், பைப் லைன் இந்த சைடு போனால் தான் நல்லாயிருக்கும், அப்படி தானே. ஆனால் நோவாவை பாருங்கள், அவன் அப்படியே செய்தான். வசனத்தை வாசிங்க மறுபடியும். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளைப்பட்டு இடபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அவன் செய்து முடித்தான். கர்த்தர் அவனுக்கு செய்து முடித்தார். ஆமென். அவன் குடும்பத்தை காப்பாற்றினார். பேழைக்குள்ளே வைத்து அவன் குடும்பத்தை போஷித்தார், பாதுகாத்தார். ஆண்டவர் ஒரு சந்ததியை உருவாக்க ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இதுதான் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்பாக போகிறது. நம்ம நினைக்கிறோம் சிலுவையை எடுத்துக்கொண்டு போகணும்னா சிலுவையை சுமந்துட்டு போனோம், 4 பலகை எடுத்துகிட்டு போகணும். இல்லையே தேவ ஜனங்களே, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம். ஒரு ஐஸ்வர்யனை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, நீ எல்லாவற்றையும் விட்டுட்டு என்ன செய்ய? அவன் தரித்திரனுக்கு கொடுன்னு. அவன் மனம் கசந்து போயிட்டான், அவனால் செய்ய முடியல. ஆனால் இந்த மனுஷனை பாருங்கள், இவனால் செய்ய முடிந்தது. ஆண்டவர் என்ன சொன்னாரோ, என்ன அளவு சொன்னாரோ அதை அவன் செய்தான். இந்த அளவில் தான் நீ கட் பண்ணணும்னு ஆண்டவர் அளவை கொடுக்குறார். பேழையை இத்தனை சென்டிமீட்டர் நீளம் இருக்கணும், இத்தனை சென்டிமீட்டர் அளவு இருக்கணும்னு சொல்லுகிறார். அவன் ஒன்றும் பேசலை, அந்த வேலையை அவன் செய்து முடித்தான். அநேகர் அவனை பரியாசம் பண்ணினாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, என்னத்தை கட்டிக்கிட்டு இருக்கிற, எவ்வளவோ சொன்னாங்க. அவன் அதெல்லாம் கேட்கல. அவன் செய்ததை அப்படியே செய்தான். இன்றைக்கு இந்த சபையில் கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, வார வாரம் உங்களுக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ, நீங்கள் அதை அப்படியே செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்து முடிப்பார் என்பதில்
எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தர். அவர் செய்ய வல்லமை உடையவர். சிலுவை பற்றின உபதேசம் தேவ பலனை உங்கள் வாழ்க்கையிலே தந்து அவர் செய்து முடிக்கிறவராய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் செய்து முடிக்கிறேன்ப்பா, என் வாழ்க்கையை நான் இப்பொழுதே செய்து முடிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவரே, சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கும் இந்த சபைக்கும் இது தேவ பலன். அவர்